இன்னைக்கு சண்டே காலையில எழுந்ததுமே ஓடோடி மாடிக்கு போயாச்சு. நேத்திக்கு துவைச்ச துணியை காய வைக்க மறந்த காரணத்தினால காலையிலே மாடியில் போய் காய வச்சுட்டு வரலான்னு போனேன். பார்த்தா என்ன வெயில், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலையிலே கொஞ்சம் போல விட்டமின் டியை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்றுக்கே எங்கள் அம்மா இந்த குழிப்பணியார சட்டியும் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி அந்த மாவுமே அரைச்சே கொடுத்து விட்டுருந்தாங்களா, அதுதான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அந்த சட்னிக்கு ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். எந்த வீடியோவும் எனக்கு கை கொடுக்கல. சட்னி வழக்கம் போல நல்லாவே இல்லை. அப்புறம் அந்த குழிப்பணியாரத்தை மட்டும் சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உறக்கத்தை போட்டாச்சு. எழுந்து பார்க்குறோம் மணி 2 ஆயிட்டு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரசம் வச்சுட்டு எங்கள் ஆள் என்னன்னு தெரியல சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்களா, சரி ரசம் வச்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ரசம் வழக்கம் போல் ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் இந்த சிக்கன் கிரேவி தான் என்னன்னு தெரியல, நான் ஒழுங்காக பண்ணலையா இல்லை சிக்கன் ப்ராப்ளமானு தெரியல, கேவலத்தின் உச்சமாக இருந்தது. அப்புறமேட்டு இந்த சிக்கன் கடைக்காரங்க நல்ல சிக்கன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிட்டை போட்டு அந்த கடைக்காரங்க மேலே பழிய போட்டாச்சு. அப்புறமேட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடோடி போயாச்சு. அங்கே நல்ல ஒரு பிரியாணியை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. அப்புறம் பிரியாணியை சாப்பிட்டு நல்ல ஒரு உறக்கத்தை போட்டு முடிச்சாச்சு.